Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அது எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Chromeக்கு போய்க்கிறோம். Amazon வந்து இந்த டாஸ்க்குக்கு வந்து ஆப் மூலமாவும் பண்ணலாம், வெப்சைட் மூலமாவும் பண்ணலாம். நான் வந்து வெப்சைட் மூலமாவே பண்றேன். amazon.in கிளிக் பண்ணிட்டேன். உள்ள போயாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட் வந்து நம்ம चूஸ் பண்ணிக்கணும். நான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ட வந்து चूஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதல நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த டைட்டில் அப்புறம் இந்த ப்ராடக்ட் இது ரெண்டத்தோட சேர்த்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும். சில வந்து டைட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கும் கீழ இருக்கும். சில இதுல டைட்டில் வந்து ப்ராடக்ட்டுக்கும் மேல இருக்கும். இப்படி இருக்கா? இந்த ப்ராடக்ட்டோட சேர்த்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. டைட்டிலும் ப்ராடக்ட்டும் தெரியுற மாதிரி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட நேம் மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஹோல்டர் வரைக்கும். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட நேமை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபேஸ்புக்ல நம்ம ஷேர் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்குள்ள போய்க்கங்க. இப்போ ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து டைப் பண்ணிக்கங்க. அங்க காப்பி பண்ணீங்கல, அதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதோட சேர்த்து இந்த ப்ராடக்ட்டை பத்தி ஏதாச்சும் நீங்க ஒன்னு டைப் பண்ணிக்கங்க. This product very useful to my kitchen அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹோல்டர் வந்து ஸ்பூன் ஹோல்டரை. இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போகும். இப்போ வந்து கேலரிக்குள்ளே போயிருச்சு. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிடணும். பாருங்கள், அதோட டைட்டிலோட அந்த ஃபுல் பிக்சரும் வந்துடணும் அதில். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணிடணும், மேலே பாருங்கள் டைப் பண்ணியாச்சு. கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடணும். பாருங்கள், போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷேர்ன்னு இருக்கா, இந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்குன்னு இருக்கும். இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்குன்னு இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நம்ம டச் பண்ணணும். அப்போ வந்து நம்ம காப்பி ஆகிடும் லிங்க்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சைட்குள்ளே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிருங்க. SBO சைட்குள்ளே. இப்போ லாகின் பண்ணி சைட் உள்ள இருக்க வந்தாச்சு. இங்கே வந்து டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஞ்சதை தான் வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள், இந்த டைட்டில் அப்படின்ற இடத்துல ஃபேஸ்புக் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணியாச்சா? கீழே வந்து சூஸ் டைப் அப்படின்ற இடத்துலையும் நம்ம ஃபேஸ்புக்குன்னு தான் டைப் பண்ணணும். சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அங்கே போய் காப்பி பண்ணோம்ல, அந்த URL இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ண லிங்கை காப்பி பண்ணோம்ல, அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். CRF டோக்கன் மிஸ்மேட்ச்னு வந்துச்சுன்னா திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், இல்லாட்டி திருப்பி லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணி உள்ளே வந்து திருப்பி டுடே டாஸ்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப நேரம் அந்த சைட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த URL நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சூஸ் டைப் ஃபேஸ்புக்குன்னு டைப் அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டைட்டிலுங்கிற இடத்துல ஃபேஸ்புக்குன்னு போட்டுக்காங்க. ஓகே, இப்போது சப்மிட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து டேஷ்போர்டை செக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இது 2வது தடவை டாஸ்க் எனக்கு.